வைராக்கியம்னு நாம வாயால சொல்லிக்கலாமே தவிர்த்து வைராக்கியம்ன்றது சொல்லி வருதில்லை. வைராக்கியம்ன்றது அனுஷ்டானத்துல காண்பிக்கிறது. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் திருடி இருந்தால்னா அது மட்டும் உண்மையா இருந்ததுன்னா இந்த பாம்பு என்னை கடிக்கட்டும்னு குடப்பாம்பில் கையிட்டவன் பரீட்சித்தை பார்க்கறதுக்கு தக்ஷகன் அனுப்பின பாம்புகள் ரிஷிகள் வேஷத்துல வராது. அவ ரிஷிகள் வேஷம் போட்டதுனாலேயே அந்த அரண்மனைக்குள்ள ஈஸியா அவ பிரவேசம் பண்ணிட்டா. தடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. நாம தீர்மானம் பண்ணினா நடந்துருவாதே, நடக்கவே நடக்காது. விஷமப்பியமிருதம் கொச்சித் பவேது அமிர்தம் வா விஷமீஸ்வரேச்சயா. எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் ஆபத்துன்னு வந்துடுத்துனா அதுல இருந்து ஒருத்தனால எஸ்கேப் ஆக முடியாதுன்னு தீர்மானம். கிருஷ்ணனாலே ரட்சிக்கப்பட்டதினாலே விஷ்ணு ராதன் என்னும் பெயர் பெற்றவனாக தர்ம பரிபாலனம் பண்ணி கொண்டு வந்த சமயத்தில் கூட அவனுக்கு ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டது. பசி தாகம் என்பது ஒரு மனுஷனுக்கு வந்துடுத்துன்னு சொன்னா அந்த சமயத்தில் தன் நிலை ஒருவன் மறந்து விடுவான் என்பது பிரத்யக்ஷம். நல்ல தர்மசாஸ்திர நிபுணனாய் இருந்து பிரஜா பரிபாலன ஜாகரூகனாய் இருந்தால் கூட பசி தாகம் ஏற்பட்ட ஒரே காரணத்தினால பாகவரபச்சாரப்பட்டான். தாசரி நிந்தி சபேடா மனுஜா ஹரிதாசரி நிந்தி சபேடா. பாகவரபச்சாரப்படாதே புரந்தரதாசர், பாகவரபச்சாரப்படக்கூடாது. மகான்கள் இருக்காளே, அந்த மகான்களுடைய தேஜஸ்ன்றது நீர் பூத்த நெருப்பு மாதிரி இருக்கும். அது வெளியில பிரத்யட்சமா எல்லாருக்கும் தெரியாது. நீர் பூத்த நெருப்பு மாதிரி இருக்கும். நம்முடைய பாபம்ன்றதான ஒரு காத்து அப்படி அடிச்சதுன்னா அந்த உள்ளேருந்து நெருப்பு வெளியில வந்து பொசிக்கிடும். பரீட்சித்து பண்ணியிருக்க கூடாதுதான் அந்த காரியத்தை, ஆனா பண்ணிவிட்டான். அதற்கு ஒரு பிராயஷ்சித்தமும் அவனுக்கு கிடைச்சு கொடுத்து. உசுறு போறதுக்கு யாருக்காவது ஆசை வருமா அப்படின்னு கேட்டா எல்லாருக்கும் உசுறு வெள்ளம் தான். என்னதான் மோட்சம்னு அதனுடைய பெருமையை நாம பேசினாலும் தனாஷா ஜீவிதாஷாச்ச அப்படின்னாரு. உயிர் வாழறதுல ஆசை, காசு பணம் சம்பாதிக்கிறதுல ஆசை, இது மக்களுக்கு போகவே போகாது. இது இயற்கை. வைராக்கியம்னு நாம வாயால சொல்லிக்கலாமே தவிர்த்து வைராக்கியம்ன்றது சொல்லி வருதில்லை. வைராக்கியம்ன்றது அனுஷ்டானத்துல காண்பிக்கிறது. சில பேரை பார்க்கும்பொழுது வைராக்கியமா தெரியாது, ஆனா அவ வைராக்கியமா இருப்பா. சில பேர் தன்னை வைராக்கியமா காண்பிச்சுப்பா, ஆனா அவளிடத்துல வைராக்கியம் இருக்காது. அதை நாமளா பிரடிக்ட் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை. அவளுக்கு ஆத்மாவேத்தி சுபாசுபம் சாஸ்திரம். அவனுக்கு நான் தெரியும். எங்க ஆச்சாரியன் அடிக்கடி சொல்லுவார், இன்னைக்கு குரு பூர்ணிமாவும் இல்லையோ அன்னைக்கு மட்டும் அவரை நினைக்கிறதுன்ற மாதிரி நாம வச்சுட்டோம். இப்ப சோதவ்யாதீனி ராஜேந்திர நிருணாம் சந்தி சஹஸ்ரஷா. பாகவதத்துல சொல்றார், மக்களுக்கு 1000 விஷயம் இருக்குப்பா உலகத்துல தெரிஞ்சுக்கிறதுக்கு, தெரியுமோ இல்லையோ. ஜனங்களுக்கு 1000 விஷயம் இருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இன்னைக்கு தங்கம் விலை ஏறித்தா இறங்கித்தா, பெட்ரோல் விலை ஏறித்தா இறங்கித்தா. ஜனங்களுக்கு எவ்வளவு தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஆத்ம ஞானிக்கு ஒண்ணுதான் தெரியும், அவன் ஒண்ணுதான் தெரிஞ்சுக்கணும். எதுக்காக சொல்ல வரேன்னா, குரு பௌர்ணமி அன்னைக்கு தான் குருவை நினைச்சுக்கிறது. குருவை டிபியில வச்சா போறது, குருவை டீப்பா வைக்கணும். வெறும் டிபி போட்டோவா வச்சுட்டா போறாது. அவருடைய உபதேசத்தை நாம எப்பொழுதும் யூஸ் பண்ணிக்கணும். சாட் ஜிபிடி என்ன அர்த்தம்? சாட் ஜிபிடி குரு பண்ணின உபதேசத்தை ஆல்வேஸ் நீ யோசிச்சுட்டே இருக்கணும். அதுதான் சாட் ஜிபிடி. எங்க ஆச்சாரியன் சொல்லுவார், நல்லவன் பெயர் வாங்குறது ரொம்ப சுலபமான காரியம், ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. நல்லவன் பெயர் வாங்குறது ரொம்ப சுலபமான காரியம். ஆனா நாம நல்லவனா இல்லையான்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். பப்ளிக்கான இவரை பார்த்து இந்த சுவாமி ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிடுவாவா ஈஸியா. ஆனா நல்லவனா இல்லையான்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். ஆத்மாவேத்தி சுபாசுபம். அவரவர்கள் செய்திருக்கக்கூடிய காரியத்தை அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி பரீட்சித்துக்கு ஏதோ ஒரு வியசனத்தினால, ஏதோ ஒரு துக்கத்தினால, ஏதோ ஒரு பாப விசேஷத்தினால அவன் பாபம் பண்ணிட்டானே தவிர்த்து ரொம்ப வருத்தப்பட்டான். அப்புறம் ஒரு செக்யூரிட்டி கிடைச்சுடுது. மனுஷனுக்கு அடுத்த லெவல்ல அலட்சியம் வந்துடுது. இன்னொன்னு பார்க்கணும், கொஞ்சம் நாம சேஃபா இருக்கோம்னு சொன்னா அலட்சியம் வந்துடுது. இன்னும் 2 ஓவர் பாக்கி இருக்கு, 3 ரன்னு தான், ஈஸியா ஜெயிச்சுடலாம்.
வெறும ஃபீல்டில் நின்றா கூட நமக்கு ஜெயம் வந்துடும் ஒரு அலட்சியம் வரும். எதிர்பார்க்காம மடமடன்னு 3 விக்கெட் போய் மொத்தம் ஆல் அவுட் ஆயிடுவோம். பார்க்குறமே நம்ம தான், நமக்கு பிபி ஷூட்டை பாருதே அதனால தானே. விளையாடுறவா சௌக்கியமா இருக்கா, பார்க்குற நமக்கு தான் பிபி எகிறது. அந்த மாதிரி இவன் தனியா ஒரு மாளிகையை ஏற்படுத்தி ஒற்றை தூண் மேல ஒரு அற்புதமான அபார்ட்மெண்ட் கட்டி வச்சிருந்தான். அதெல்லாம் உள்ள வரவே முடியாது. கேட்டட் கம்யூனிட்டி. அது கேட்டட் கம்யூனிட்டி அர்த்தம் நாமளே சில சமயம் உள்ள போக முடியாதுன்னு அர்த்தம். அவ்வளோ செக்யூரிட்டி பண்ணி வச்சிருப்பான் அதில். அந்த மாதிரி கேட்டட் கம்யூனிட்டியில் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான் அவன். அந்த சமயத்தில் தக்ஷகன் சில பாம்புகளை அழைத்து அந்த பாம்புகளை ரிஷிவேடமிட்டு அவர்கள் மூலமாக பழங்களை பரீட்சத்துக்கு கொடுத்து அனுப்புறான். ரிஷிகள் சில பேர் வரான்னு நினைச்சுக்கலாம் பரீட்சித்து. ஏன்னா ராஜாக்கள் அந்த காலத்தில் பண்டிதர்கள் பாகவதோத்தமர்கள் இவாளுக்கெல்லாம் நல்ல மரியாதை கொடுப்பான், வரவேற்பான். கபடமா இருந்தால் கூட அவளுக்கு வரவேற்பு உண்டு. குலசேகர ஆழ்வார்னு ஒரு பெரிய ஆழ்வார், ஆழ்வார்களுக்குள்ள ராஜா அவர், சக்கரவர்த்தி, சேரகுல நாதன் அவர், குலசேகர ஆழ்வார்னு பேர். அவருடைய ராஜ்யம், அவருடைய அரண்மனை 24 மணி நேரம் திறந்திருக்கும், 24/7. யாருக்கு? ஸ்ரீவைஷ்ணவால் யார் வந்தாலும் உள்ள வரலாம், வித்தவுட் அப்பாயின்மெண்ட். there is no need of any prior appointment. வாசல்ல போர்டு போட்டிருக்க மாட்டா, only appointees are welcome போட மாட்டான். ஸ்ரீ வைஷ்ணவால் யாரா இருந்தாலும் எப்போ வேணா வரலாம், அவரை வந்து பார்க்கலாம். அந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் அந்த ராஜாவுடைய அரண்மனையில் ஜே 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 ஜேன்னு கும்பல் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மந்திரிகள்லாம் பார்த்தா ராஜகாரியம் கெட்டு போயிடுறது. ராஜா எப்போ பார்த்தாலும் உட்காந்து பஜனை பண்ணிட்டு இருக்கான், எப்போ பார்த்தாலும் நாம சங்கீர்த்தனம் பண்ணி பஜனை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கான். இவாளெல்லாம் நம்ம வரவிடாமல் தடுக்கணுன்றதுக்காக அவர்கள் பேரில் ஒரு பழி போட்டான். ராஜாவுக்கு ரொம்ப பிரியமான ஒரு ரத்ன ஹாரம், நெக்லஸ் ஒன்று இருந்தது. அந்த நெக்லஸ் காணாமல் போயிடுது. யார் எடுத்திருப்பா, யார் எடுத்திருப்பா? அரண்மனையில் டைட் செக்யூரிட்டி, அரண்மனைக்குள்ள யாரும் வர முடியாது, உள்ள நுழையறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி டைட் செக்யூரிட்டி அரண்மனைக்குள்ள இருக்கு. அப்பேற்பட்ட அரண்மனைக்குள்ள யார் வந்து எடுத்திருக்க முடியும்னா, மந்திரிகள்லாம் இதான் சமயம்னு எல்லாம் பட்டையா திருமணட்டுன்னு வராளே ஸ்ரீ வைஷ்ணவாள், அதில் தான் யாரோ ஒருத்தர் திருடி இருப்பான்ட்டான் ராஜா கிட்ட. அப்ப ராஜா சொன்னார், குலசேகர ஆழ்வார், சத்தியமா அது நடக்காதுன்றவர். கட்டாயம் ஸ்ரீ வைஷ்ணவன் ஒரு பொழுதும் இந்த மாதிரி பிறத்தியாருடைய சொத்துக்கு ஆசைப்பட மாட்டான், அதை திருட மாட்டான், நடக்காது அப்படின்ட்டார். ராஜா கான்பிடண்டா சபதம் பண்ணினார். இல்ல இல்ல இப்ப என்ன எப்படி காணாமல் போகும்? மந்திரிகள் கேட்கிறாங்க, எங்க பேர்ல நம்பிக்கை இல்லையா? பரம்பரையா நாங்கெல்லாம் எங்க ஊழியம் பார்த்துட்டு இருக்கோம், இதுவரை ஒரு குந்துமணி கூட குண்டூசி கூட தொலைஞ்சது கிடையாது அரண்மனையில. சமீப காலத்துல அதிகமா தெரியாதவான உள்ள வந்துட்டு போறவா யார்? இவா தானே. அதனால இவாதான் எடுத்திருக்கணும்னு அவ தீர்மானம் பண்றா. ராஜா இல்லைன்னு சபதம் பண்றான் குலசேகர ஆழ்வார். அப்ப என்னதான் பண்றது? இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? யாரை செக் பண்றது? அவளெல்லாம் செக் பண்ண கூடாதுன்ட்டு ராஜா. வெளில வரைச்சே ஒருத்தர செக் பண்ணி அனுப்பலாமே, அதுவே அவமானம் ராஜா, நடக்காதுன்ட்டு. இப்ப ராஜா நீங்க எப்படி தீர்ப்பு சொல்ல போறீங்க? அது தொலைஞ்சு போனது எப்படி கண்டுபிடிக்கிறது? ராஜா சபதம் பண்ணார். எப்படி சபதம் பண்ணார்னா, 4 நாள் பட்டி போட்டிருக்கிற நல்ல விஷமுள்ள நாகப்பாம்பு, ராஜ நாகம், அந்த பாம்பை குடத்துல போட்டு வச்சிருக்கா, பட்டியோடு இருக்கிற அந்த பாம்பு. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் திருடி இருந்தால்னா, அது மட்டும் உண்மையா இருந்ததுன்னா, இந்த பாம்பு என்ன கடிக்கட்டும்னு குடப்பாம்பில் கையிட்டவன். ஆரம் கெட, அந்த ஹாரம் ரத்னஹாரம் தொலைந்து விட்டது. இதை யாரோ ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் தான் திருடி இருப்பான் என்ற மந்திரி பிரதாரிகள் படி சுமத்த கட்டாயம் நடந்திருக்காது அப்படின்னு குடப்பாம்பில் கையிட்டு சபதம் பண்ணினவர் யார் தெரியுமா? குலசேகர ஆழ்வார். பாம்பு கடிக்கல. அந்த காலத்துல எல்லாம் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டது, சத்தியத்திற்கு கட்டுப்பட்டது. இன்னைக்கு அந்த கூண்டுல ஏறி நின்று சாட்சி சொல்லணும்னு ஏறி நிக்கிறோம் இல்லையா? அப்ப ஒரு வார்த்தை சொல்லுவா, நான் சத்தியமா சொல்றேன், நான் சொல்றதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்றாத. எப்படி சொல்றா? நான் சத்தியமா சொல்றேன், நான் சத்தியமா சொல்றேன்.
நான் எங்க சொல்றேன்? அதான் பின்னாடி எழுதி வச்சிருக்கீங்களே, என்னது? வாய் மெய்யை வெல்லும். இன்டர்பிரேஷன்ல இன்டரப்ஷன் என்ன எழுதிருக்கேன்? வாய் மெய்யை வெல்லும். நான் எங்க சத்தியம் சொல்றேன்? நான் சத்தியமே சொல்லலைன்னு சொல்லிட வேண்டியதுதான். இன்னைக்கு காலம் அப்படி இருக்கு. குடப்பாம்பில் கையிட்டவர், அந்த பாம்பு முதற்கொண்டு சத்தியத்திற்கு கட்டுப்பட்டது. அவரை தீண்டல, ஒண்ணுமே நடக்கல. அப்புறம் மந்திரி பிரதானிகள்லாம் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு அவர்கிட்ட, நாங்கள் பண்ணது தப்பு, ரொம்ப தப்பு பண்ணிட்டோம், சிவைஷ்டவாள் வரக்கூடிய பொறாமையில் நாங்கள் இப்படி பேசிட்டோன்னே, சரி உங்களுக்கு ராஜ்யத்தின் பேரில் ஒரு பிரீத்தி இருக்குது, ராஜ்யத்தை ரட்சிக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன், இந்தாங்க நீங்களே ராஜ்யத்தை வச்சுக்கோ, நான் எம்பெருமான் சன்னிதானத்துக்கு போகிறேன், பகவத் சேவையை காட்டிலும் எனக்கு உயர்ந்த ஒரு புருஷார்த்தம் இல்லைன்னு கிளம்பி வந்துட்டார் குலசேகர ஆழ்வார். அது வரல குலசேகர ராஜான்னு இருந்தவர், அதன் பிறகு குலசேகர ஆழ்வார்னு பெயர் பெற்றார். அப்பேற்பட்டதான ஒரு சத்தியம் என்பது சபதம்ன்றது நடக்கிறது. அது கபட்டமாக இருந்தாலும் போலியா இருந்தால் கூட அவளை ஆதரிப்பது என்பது முக்கியம். அதே மாதிரி விஷ்ணு தர்மம்ன்றதான ஒரு அற்புதமான புராணம், விஷ்ணு புராணத்துடைய எக்ஸ்டென்ஷன். அதுல உபரிச்சர வசூன்னு ஒரு ராஜா, மகாபாரதத்தில் மிக முக்கியமான கேரக்டர் உபரிச்சர வசு. மகாபாரதத்தில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர் உபரிச்சர வசு. அந்த உபரிச்சர வசூனுடைய கதை விஷ்ணு தர்மத்தில் வருது. நல்ல ராஜாவா இருந்துட்டு இருக்கான், தர்ம பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கான். அவனை எப்படியாவது அழுத்தணும், சிறை பிடிக்கணுன்றதுக்காக ராட்சசர்கள்லாம் அசுரர்கள்லாம் பிளான் பண்றான். அசுரர்களால் ராஜா கிட்ட நெருங்க கூட முடியல. என்ன வழினா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஸ்ரீவைஷ்ணவனா வைதிக வேஷத்தோட போனா ஈஸியா அந்த ராஜாவை நாம சிறை பிடிக்கலாம்னு அசுரர்கள்லாம் நல்லா அழகா திருமணிட்டு வேஷ்டி கொடுத்துட்டு ஸ்ரீவைஷ்ணவ லட்சணத்தோட உபரிச்சர வசு அரண்மனைக்கு போறான். வந்திருக்கிறது யாருன்னு நன்னா தெரியும் உபரிச்சர வசுக்கு. இருந்தாலும் அவர்கள் போட்டு இருக்கிற வேஷத்திற்கு தான் மரியாதை கொடுக்கணும்னு மரியாதை கொடுத்தான். அவளை வரவேற்றான். கடைசியில் அவன் முயற்சி பண்ணா, அது உபரிச்சர வசுவா அவளால் ஒன்றும் பண்ண முடியல. போலி பாகவதர்னு பேரு, ஒரிஜினல் இல்லவா, வெறும் வேஷம் போட்டு இருக்கிறவா. அந்த வேஷம் போட்டுண்டவர்களை கூட ஆதரித்தவன் யாரு? ராஜா. இன்னைக்கு நாம என்ன பண்றோம்? உண்மையா இருக்கிறவாளை வேஷம் போட்டு ஏமாத்துறான்னு ஒரு வழக்கை கொண்டு வந்துட்டோம். திருமண்காப்பு இட்டுண்டவாளை பார்த்து நாம சொல்ற கேலி வார்த்தை நாமம் போட்டு ஏமாத்துறான், நாமம் போட்டு ஏமாத்துறான் நாம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அதுதான் தப்பு, அதுதான் வருத்தம். அங்க போட்டு ஏமாத்தினவனை கூட அவன் உண்மையை ஏத்துட்டான். இங்க உண்மையா இருக்கிறவர்களை கூட நாம என்ன சொல்றோம்? நம்முடைய ஹிந்து மதத்தின் அடையாளத்தை சொல்லியே நம்ம அவளை கேலி பண்றோம். வேற யாரும் வெளியில கேலி பண்ணல. நமக்கு நாமமே அடையாளம். அது பகவன் நாமாவா இருந்தாலும் சரி, அது நம்ம புன்றமா இருந்தாலும் சரி, நம்ம ஹிந்து தர்மத்தின்படி அவனவனுக்கு நெத்திக்கு என்ன ஒரு உண்டோ, அது விபூதியோ குங்குமமோ சந்தனமோ கோபி சந்தனமோ அல்லது திருமண் காப்போ, அந்த லட்சணம்ன்றது நாம எந்த காலத்திலையும் விடக்கூடாத தர்மம். இதை நாம பரிபாலனம் பண்ணோம். ஆனா இன்னைக்கு எல்லாத்தையும் பரித்தியாகம் பண்றோம். பரீட்சித்தை பார்க்கறதுக்கு தக்ஷகன் அனுப்பின பாம்புகள் ரிஷிகள் வேஷத்துல வரா. அவ ரிஷிகள் வேஷம் போட்டதினாலேயே அந்த அரண்மனைக்குள்ள ஈஸியா அவ பிரவேசம் பண்ணிட்டா. தடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. அதை புரிய வைக்கிறதுக்காக இந்த 2 கதை சொன்னேன். குலசேகர ஆழ்வாருடைய கதையும் உபரிச்சர வசூவினுடைய கதையும் சொன்னேன். நிறைய பழங்களை கொண்டு வரா ராஜாக்கு. அந்த காலத்துல வரச்சே என்ன கையில இதெல்லாம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வருவாங்க. பழங்களை கொண்டு வரா. நல்ல விசேஷமான ஆப்பிள் மாதிரி ஒரு நல்ல அபூர்வமான ஒரு பழம். அது அவ்வளோ சுலபத்தில் கிடைக்காது. ரிஷிகள் கொண்டு வந்து கொடுத்ததுனால ராஜாவுக்கு சந்தோஷம். தன்னுடைய மந்திரிகளுக்கெல்லாம் கொடுத்தான், எல்லாருக்கும் கொடுத்தான். கொடுத்துட்டு தானும் ஒரு பழத்தை கையில் எடுத்துட்டான். கிட்டத்தட்ட அஸ்தமிக்கக்கூடிய சமயம், 7வது நாள் முடிய போறது. 7வது நாள் முடிய போறது. இனிமே என்ன பயம்? ஓவர் கான்ஃபிடன்ஸ். அங்கதான் சறுக்கல். மனுஷன் எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும், பண்புள்ளவனா இருந்தாலும், தர்மங்கள் அறிந்தவனா இருந்தாலும், சக்கரவர்த்தியா இருந்தாலும், பிராயசமாபன்ன விபத்தி காலே தியோபி பும்சா மனுநீ பவந்தி. ஒருவனுக்கு ஆபத்துன்னு ஒன்று வந்துருத்துன்னு சொன்னான். அந்த சமயத்தில் எவ்வளவு பெரிய கெட்டிக்காரனா இருந்தாலும் அவனுடைய மூளை ஒர்க் பண்ணாது. இல்லைன்னா அசம்பவம் ஹேமமிருகஸ்ய ஜன்ம
ததாபி ராமோ லுலுபே மிருகாய. உலகத்துல பொன்மான் தங்கமான் அப்படின்னு ஒண்ணு உண்டா? தங்கத்துல மான் கிடைக்குமா? இது ராமனுக்கு தெரியாதா? உலகத்துல அப்படி ஒரு மான் இனம் உண்டா இல்லையான்னு ராமபிரானுக்கு தெரியாதா? சீதைக்கு வேணா தெரியாமல் இருக்கலாம், ராமபிரானுக்கு தெரியாமல் இருக்குமா? இருந்தும் ராமபிரான் அந்த பொன்மானை வேட்டையாட போனானேயானால் அது விதி வலியது. தலாட்ட லிகிதாரேகா பரிமாஷ்டும் சக்கியதை. தலையில எழுதி வச்சாச்சுன்னா நீ என்ன தலைகிழ நின்றாலும் அது நடக்கவே நடக்காது, அது மாறவே மாறாது. ஒருத்தன் வாழ்க்கையில ரொம்ப பிடிப்பே இல்லாமல் எப்ப பார்த்தாலும் ரொம்ப கஷ்டமே வந்துருந்துருது அப்படின்னு காரணத்தினால என்ன பண்ணா, விஷம் வாங்கி குடிச்சான். சூசைட் பண்ணிக்கலாம் விஷம் வாங்கி குடிச்சான். ஆனா அன்பார்ச்சுனேட்லி அந்த விஷத்துல கலப்படம். அவன் பொழைச்சுட்டான். விஷம் கலப்படம், அதனால அவன் பொழைச்சுட்டான். அப்ப அவனுடைய பந்துக்கள்லாம் பார்த்தா, அப்பாடா செத்து போக இருந்தவன் பொழைச்சுட்டானே, ரொம்ப சந்தோஷம்னு எல்லாரும் ஸ்வீட் வாங்கி எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணான். சாட்டா அத்தனை பேர் செத்து போட்டான். இல்லைன்னா அந்த ஸ்வீட்ல கலப்படம். அதனால யாரு போகணும் யாரு போகக்கூடாதுன்னு நாம தீர்மானம் பண்ணவே முடியாது. நாம தீர்மானம் பண்ணினா நடந்துருமா? அது நடக்கவே நடக்காது. விஷமப்யமிருதம் கொச்சித் பவேத் அமிர்தம் வா விஷமீஸ்வரேச்சயா. காளிதாச மகாகவி பேசினான் ஐயா, விஷமப்யமிருதம் கொச்சித் பவேத். சில பேருக்கு விஷம் அமிர்தமாகும். அமிர்தம் வா விஷமீஸ்வரேச்சயா. அமிர்தம் சில பேருக்கு விஷமாகும். அல்வா வாங்கி சாப்பிட்டவன் ஆலகால விஷம் சாப்பிட்ட மாதிரி பூட்டான். ஆலகால விஷம் நினைச்சு சாப்பிட்டவன் அல்வா சாப்பிட்ட மாதிரி சௌக்கியமா இருக்கான். அமிர்தம்பா விஷமீஸ்வரேச்சையா இல்லையா? நாளைக்கு அல்வா கொடுக்குற கலாச்சாரம் ஆரம்பம் இல்லையா? அது என்னமோ பட்ஜெட்டா அது என்னமோ சொல்லுவாளே, அதுக்கு முதல்ல அல்வா கொடுப்பாள் இல்லையோ, அதனால அதை சொன்னேன். அமிர்தம்பா விஷமீஸ்வரேச்சையா. இப்படி பரீட்சித்து அந்த சமயத்தில் அலட்சியப்படுத்தினா, தனக்கு நேரம் இருந்த ஆபத்தை நினைச்சு பார்க்கல. எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் ஆபத்துன்னு வந்துடுத்துனா அதுல இருந்து ஒருத்தனால எஸ்கேப் ஆக முடியாதுன்னு தீர்மானம். அந்த பழத்தை எடுத்துட்டான் கையில, எல்லாருக்கும் பழம் கொடுத்தான். தான் கையில ஒரு பழம் வச்சுட்டு இருக்கான். இங்க பார், இனிமே தக்ஷகம் வரப்போறான், அப்படியே என்ன கடிக்க போறான். நடக்குமா? வழி உண்டா? வாய்ப்பு உண்டா? அடுத்து சூரியன் அஸ்தமன கதியில் இருக்கான். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல அந்த சூரியன் அஸ்தமிக்க போறது. இதெல்லாம் தாண்டி இந்த கட்டுக்காவல் தாண்டி இப்படி எல்லாம் முடிச்சு சூரியனால வர முடியுமா? வர முடியாதோ இல்லையோ? அப்படின்னு அந்த பழத்தை கட் பண்ணினான். அந்த பழத்துக்குள்ள இத்தனோண்டு ஒரு புழு இருந்தது. நியாயம் தானே? பழத்துக்குள்ள புழு வரும், அது வாய்ப்பு உண்டு. அது எப்படி வரும்? அது எப்படி இருக்க முடியும்? அதுக்கு சுவாசம் எப்படி? மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.